மஷ்ரூமை க்ளீன் பண்ணிக்கலாம். எல்லாரும் வாங்க. அரிசியை வேக வச்சுக்கலாம். அரிசி வேக வைத்து தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ அரிசி ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. பட்டம் ஆட் பண்ணிக்கோங்க, அப்போதான் நல்லா வாசனையா இருக்கும். அரிசி இந்த பதம் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. அரிசியை வடிச்சுக்கலாம். டபரா எடுத்து வச்சுக்கலாம். ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். பட்டர்ல உங்களை ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் கொட்டிக்கலாம். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. ஆனால் கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. புதினா ஆட் பண்ணிக்கலாம். சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். மிளகாய் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. தயிர் 50 ml ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்டவ் நல்லா ஹை ஃப்ளேம்ல வச்சு நல்லா வதக்கிக்கோங்க. சால்ட் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஒரு 400 ml ஆட் பண்ணிக்கலாம். அஜினமோட்டோ ஆட் பண்ணிக்கலாம். டபரா மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் ஸ்லோ குக் ஆகட்டும். A few moments later. டபரா ஓபன் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிக்கலாம். ஹை ஃப்ளேம்ல மஷ்ரூமை வேக வச்சுக்கலாம். பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். பெப்பர் ஆட் பண்ணாதான் நல்லா காரமா வரும். அரிசி ஆட் பண்ணிக்கலாம். ரைஸ் நல்லா ஈக்குவல் ஆகிற வரைக்கும் தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி இவ்வளோ அளவுக்கு ஈக்குவல் ஆகிற வரைக்கும் ஊற்றிக்கோங்க. டபராவை மூடிட்டு 1 minute ஹை ஃப்ளேமில் குக் ஆகட்டும். டபரா மேலே ஒரு வெயிட்டான பொருளை வச்சு ஒரு 15 minutes டம் போட்டுக்கலாம். 15 minutes ஆயிடுச்சு, டம் எடுத்துடலாம். சரி வாங்க சாப்பிடலாம். மறக்காம வீடியோ ட்ரை பண்ணி பாருங்க. நல்லா கமெண்ட் சொல்லுங்க. ஓகே பாய்.